Hello everyone, Assalamu alaikum. Welcome to SVR family, that is Sufhiya's vlogs and recipes. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பாஞ்சி கேக் தான், அதுவும் வெனிலா ஃப்ளேவரோட ஸ்பாஞ்சி கேக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே யம்மியாக இருந்தது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வெளியில் வாங்குறத விட நம்ம வீட்டில் பண்ணுறது ரொம்ப சேஃப். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை வந்து கீழே போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவையும் போடுற வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பவுடர் ஃபார்முக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு 100 கிராம்ஸ் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நம்ம 3 முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டிங்கன்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க, கெட்டி தயிர். இப்போ இதை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் தென் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்த்திங்கன்னா அந்த முட்டையோட வாசம் இருக்காது. சேம் நம்ம சர்க்கரை குவான்டிட்டி எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவுக்கு நம்ம மைதா மாவு எடுத்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு நான் மைதா சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வந்து பால் ஊற்றிக்கலாம். ஏன்னா ரொம்ப மாவு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது. கெட்டியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கேக் வந்து சாஃப்டாக வராது. ஸோ நான் வந்து இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு பால், அதாவது காய்ச்சாத பால் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா காய்ச்சின பால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பேட்டர். இப்போ வந்து நம்ம அவனில் ஹோம்மேட் அவனில் வந்து இதை பேக் பண்ணிடலாம். பேக்கிங் டிப்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இப்போ ஒரு பேனில் நம்ம எதில் வந்து கேக் பண்ண போகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மைதா மாவு தூவி அதை வந்து நல்லா எல்லா ஓரத்துலேயும் படுற மாதிரி நம்ம தெளித்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால கேக் வந்து உங்களுக்கு ஒட்டாமல் வரும். சப்போஸ் உங்களுக்கு பட்டர் ஷீட் இருந்ததுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டரை வந்து இதில் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா வந்து அதை டேப் பண்ணுங்கள். ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே வந்து அந்த சாஃப்டான லேயர் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ நல்லா டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து இதை வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். என்னோடய வீடியோ செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் இப்படி தான் பேக் பண்ணுவேன். தந்தூரி எல்லாமே வந்து இதில் பேக் பண்ணலாம். ஸோ உங்கள்கிட்ட வேஸ்ட் பாட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம அந்த கேக் ஊற்றி வச்சுருக்கதை உள்ளே வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் ரைஸ் ஆகிருக்கும். அண்ட் தென் ஒரு 1/2 hour கழித்து பார்த்தீங்கன்னா சைட்ஸ் ஃபுல்லாமே நல்ல ஒரு ப்ரௌன் ஸ்பாட்ஸாக இருக்கும். உங்களுக்கு கேக் வந்து பேக் ஆயிடுச்சு. நியர்லி ஒரு 45 மினிட்ஸ், அதாவது 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயும் 1/2 hour வந்து நல்ல ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். அப்போ தான் நடுவில் வந்து நல்ல வேகும்.
நீங்கள் மடமடன்னு எரிச்சிங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த கேக் வந்து கீழே அப்படியே ஒட்டிடும். ஏன்னா முட்டையோடு நம்ம வந்து மைதா கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கோம். முட்டை அதிகமாக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக கேக் வந்து பேக் ஆகி ரெடி ஆயிடுச்சு. அந்த க்ரஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை, கொஞ்சம் லைட்டாக வந்து அதை ஸ்க்ராப் பண்ணி விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வெரி சாஃப்ட் கேக். நீங்கள் வந்து எப்படி வந்து பேக்கரியிலலாம் சாப்பிடுவீங்களோ சேம் அதே ஃபீலில் தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி செரேட்டட் நைஃப் வச்சுக்கோங்க கேக் கட் பண்ணுறதுக்கு. சூப்பராக ஈவனாக பேக்காக இருந்தது அண்ட் ரொம்ப ஜூஸியாக அண்ட் சாஃப்டாக இருந்தது. நான் உங்களுக்கு டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். பாருங்கள், அப்படியே ரியல் வெனிலா கேக் மாதிரியே இருக்குது பாருங்கள், ஸ்பாஞ்சி வெனிலா கேக். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அந்த பேக்கிங் டிப்பை வந்து மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 15 minutes வந்து மீடியம் ஃப்ளேம் அண்ட் தென் ஃபுல் ப்ராசஸுமே ஆஃப்டர் 15 minutesக்கு அப்புறம் ஃபுல் ப்ராசஸுமே நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், பாய்.